Daily. Taste the Daily. இந்தாங்கம்மா, அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த தொட்டில மரத்துல கட்டுங்க. அந்த அம்மனே இந்த வருஷம் உங்களுக்கு மகளா வந்து பிறப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா, எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க வாழ்க. வா. பாத்தீங்களா மாப்பிள, எல்லாரும் குழந்தை வேண்டி எவ்வளவு தொட்டில் கட்டிருக்காங்கன்னு. நீங்களும் லதாவும் சேர்ந்து ஒரு தொட்டில் வாங்கி கட்டினா கூடிய சீக்கிரமே உங்க 2 பேருக்கு குழந்தை பிறக்கும். நீங்களே போய் ஒரு தொட்டில வாங்கிட்டு வாங்க. சரிங்க அத்தை, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாமா, அந்த பக்கம் போய் உட்காரலாம். அம்மா தாயே, இந்த வருஷமாவது என் மருமக வயித்துல ஒரு உசுர தங்க வச்சிருமா. போனா சாமிய நல்லா வேண்டிக்கிட்டு தொட்டில கட்டுமா. மாமா, நான் கோவில 3 தடவை சுத்திட்டு வந்துடுறேன். நீ சுத்திட்டு வாமா, நாங்க வெயிட் பண்றோம். சரி, வந்துடுறேன். போலாம். வாங்க மாப்பிள்ள. வாங்கிட்டு வந்துட்டேன். போலாமா? போலாம். இங்க கட்டலாமா? இந்தா. மாப்பிள்ள, 2 பேரும் சேர்ந்து கட்டுங்க. சரிங்க அத்தை. பாவுங்க, யாரோ சரியா கட்டாம போயிருக்காங்க. நீங்க கொஞ்சம் நல்லா கட்டி விடுங்களேன். வாங்க, நம்ம கட்டலாம். கண்டிப்பா குழந்தை பிறக்கும், நம்பிக்கையோட வாங்க.
ஏய் இப்ப வீட்டுக்கு போனதும் உங்க அம்மா ஹாஸ்டல் என்னாச்சுன்னு கேட்டா என்னடா சொல்ல போற? அந்த ஹாஸ்டல் நல்லா இல்ல, அங்க சாப்பாடெல்லாம் சரியில்லை, தண்ணி வசதி எல்லாம் சரியில்லைன்னு அங்க இருக்கிற பொண்ணுங்களே சொன்னாங்கன்னு சொல்லிட வேண்டியதான்ப்பா. வேற என்னதான் பண்றது? சரி, நீ சொல்ற மாதிரி சொன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாண்டிடலாம். நாளைக்கு திரும்பவும் பார்வதிக்கு வேற ஹாஸ்டல் பாருங்கன்னு சொன்னா ஏன்பா நீ இப்படி பண்ற? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போதும் பாவமா இருக்கு. ஆனா அம்மாவை நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருக்குப்பா. எனக்கு அம்மாவை நினைச்சாலே அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது. ஏய் தர்மா, நீ பூஜை பொருள் வாங்க போனப்போ பார்வதி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நான் அவ கூட இருக்கும்போது அவ அம்மாவே அவ கூட இருக்கிற மாதிரி இருக்கான். இப்படிலாம் சொல்ற விட எப்படி நான் கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்ப்பேன்? அவ கஷ்டப்பட்டா நானே என் தங்கச்சிய கஷ்டப்படுத்துற மாதிரிடா. ஏய் பேசாம அம்மாட்ட நானே உண்மையை சொல்லிட்டா என்னன்னு தோணுது. எப்பா சக்திவேலு, அப்படிலாம் நீ பாட்டுக்கு எதையும் வாயத்தரும் சொல்லிடாதப்பா. இங்க பாரு, இப்பவாது பார்வதிய ஹாஸ்டல்ல வச்சு பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே அவங்களுக்குலாம் உண்மை தெரிஞ்சதுன்னு வையே, அதுக்கப்புறம் அவளை நம்ம பார்க்க கூட விடாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. நீ பாட்டுக்கு உன் தங்கச்சி பாசத்துல அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதப்பா சும்மா. சரிடா, அப்படியே இருந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மையை மறைக்க முடியும்னு நினைக்கிற? எத்தனை நாள் எத்தனை வருஷத்துக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உன் தங்கச்சி பொண்ணு பார்வதிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் இந்த உண்மையை நம்ம அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அத்தை, அங்க பாருங்க, மாமாவும் தர்மாவும் இங்க என்ன பண்றாங்க? நம்ம பார்வதிய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்டா. ஆமாடா, அம்மாக்கு தெரியாம தான்பா. என்னப்பா? என்ன செய்யறாங்க? அத்தாடி, வா, என்னன்னு கேப்போம். ஏ சந்திரா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, அந்த கேள்வியை நான் கேட்கணும். ஹாஸ்டல் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, நான் தான் அத்தை கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். அப்போ ஹாஸ்டல் பாத்துட்டீங்களா? அண்ணி, நாங்க அந்த ஹாஸ்டல் பார்த்தோம் நீ. ஆனா அந்த ஹாஸ்டல் நல்லா இல்ல. சாப்பாடு நல்லா இருக்காதான், தண்ணி வேற பிரச்சனையா. அங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களே இப்ப வேற ஹாஸ்டல் போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல தர்மா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட அந்த ஹாஸ்டல்ல தானே இருக்கா. அங்க எல்லாமே நல்லா இருக்கும், ஃபீஸும் கம்மின்னு சொன்னாலே. அது இருந்திருக்கும், அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கும். ஆனா இப்ப சரியில்லையா. ஒருவேளை அதனாலதான் இப்ப ஃபீஸ் கம்மியா வாங்குறாங்களோ என்னமோ. பரவாயில்ல விடு, இந்த ஹாஸ்டல் இல்லன்னா வேற ஏதாவது நல்ல ஹாஸ்டலா பாப்போம். சரிங்க அத்தை, நான் இன்னும் 2 சுத்த சுத்தணும், சுத்திட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. வந்துடுறேன். ஆமாங்க. என்னாச்சு? என்னங்க, என்ன? உங்க பொண்டாட்டி வந்திருக்கா பாருங்க. குடும்பத்தோட வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க வாங்க போயிடலாம். உங்க பொண்டாட்டி கண்ணில் பட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வாங்க வாங்க. ச்சே, கோவிலுக்கு வந்து நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா? அவ இங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கலத்த. என்னங்க இது? உங்களுக்கு பிடிச்சவன் நான், உங்க மனசுல இருக்கிறவளும் நான் தான். அந்த குழந்தை இல்லாதவளை பார்த்து பயந்து இப்படி நம்ம ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. இல்ல லதா, நான் என்ன சொல்றேன்னா, மாப்ள, எத்தனை நாளைக்கு தான் திருட்டு மாங்கா ருசியா இருக்கும்னு நீங்களும் என் மக கூட பழகிட்டு இருப்பீங்க. சீக்கிரமா இவ கழுத்துல தாலியை கட்டுங்க மாப்ள. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை. எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு லதா கழுத்துல தாலி கட்டுறேன். அத்தை, லதாவுக்கு இனிமே மேக்கப் பவுடர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் மாப்ள அப்படி சொல்றீங்க? பின்ன கோவத்துல கூட கண்ணெல்லாம் செவந்து இவ்ளோ அழகா இருந்தா எதுக்கு மேக்கப் போடணும்? இப்படி எதையாவது சொல்லி சொல்லி என்ன கோவம் மயக்கிடுங்க. போயிடுச்சா? மாமா, மாமா, அக்காவும் அத்தையும் அங்க இருக்காங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3 பேரும் ஒண்ணா வந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் இப்பதான் வந்தேன். அப்போ
இவங்க 2 பேரும் யாரு? இவங்க 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 என்னோட ஃப்ரெண்டு. ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம். யதார்த்தமா இங்க தான் பார்த்தோம். ஓ, இது பார்வதி, அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. எங்க வீட்ல தான் தங்கியிருக்கா. ஓ ஆமா, நீ இங்க என்ன பண்ற? ஹாஸ்டல் பாக்குறதுக்காக நான் பெரிய மாமா தர்மா மாமா எல்லாரும் வந்தோம். அப்படியே கோயிலுக்கு போலாமான்னு கேட்டேன். அதான் மாமா என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஓ ஓ சரிங்க மாமா, வாங்க நம்ம போலாம். அத்தை மாமாலாம் அங்கதான் இருக்காங்க, போலாம். ம். நான் வரேங்க. போலாம். கோச்சுக்காத ப்ளீஸ். அண்ணி, அதான் நீங்க தொட்டில் வாங்கி கட்டிட்டீங்கல்ல. இங்க தொட்டில் வாங்கி கட்டினா இன்னும் 10 மாசத்துல நம்ம வீட்ல நீங்க தொட்டில் கட்ட போறீங்கன்னு அர்த்தம். என்னமோ தெரியல தர்மா, இந்த தடவை எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம வீட்ல ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னா உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமாம் புவனா, பார்வதி வந்த நேரம் ஏதோ நம்ம குடும்பத்துக்கே நல்ல நேரமா இருக்கு. அன்னைக்கு அவ வரும்போதே கரண்டோட தானே வந்தா. அப்பா அங்க பாருங்கப்பா, இப்ப நம்ம ராஜதுரை அண்ணனோட வந்துகிட்டு இருக்கா. வாங்க. ஆமா, ஏன் புவனா ஏதோ முக்கியமான வேலையா போனான்னு சொன்ன, இப்ப அங்கேருந்து வந்துட்டு இருக்கா. என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாரு மாமா. எங்க நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போனேன், நீ இல்ல. நேத்து நைட்டு நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதான் உன்னை பார்க்க இங்கே வந்துட்டேன். ஏன்பா வந்தவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. நீ பூனாவும் சேர்ந்தே தொட்டில கட்டி இருக்கலாம். அத்தை, இன்னும் ஒரு சுத்து இருக்கு, சுத்திட்டு வரவா? முதல் தடவை சுத்தும் போது எங்களை பார்த்த, 2வது தடவை சுத்தும் போது இவனை கூட்டிட்டு வந்த. இப்ப யார கூட்டிட்டு வர போற? செல்வதுரையவா இல்ல பாண்டிதுரையவா? ஏம்மா? போய் சுத்திட்டு வா. சரிடி, அதான் மாப்பிள்ளை கிளம்பி அங்க போயிட்டாரே, இன்னும் ஏன் இங்க உட்காந்துருக்கணும்? வா வீட்டுக்கு போலாம். என்னால ஜீர்ணிக்கவே முடியலமா. எனக்கு அவர் வேணுமா. என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. எல்லாம் புரியுது, வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இதுக்கு மேல நம்பிட்டு உட்கார்ந்திருக்க முடியாதுமா. அந்த புவனாவை நானே வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் நானே அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா போறேன். அம்மா, இப்ப நான் பேசினது அவ கேட்டிருப்பாளம்மா? தெரியலையேடி, அவ கண்டுக்காம தானே போறா. அப்படின்னா அவ கேட்கலன்னு தானே அர்த்தம். இல்லம்மா, எனக்கு என்னமோ அவ கேட்டிருப்பாளோன்னு தோணுது. கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாடி. அப்படி கேட்டிருந்தா இந்நேரம் நம்மள அவ திரும்பி பார்த்திருக்க மாட்டா. அவ கேட்காததுனாலதான் அவ அப்படியே போறா. தண்ணி பிரச்சனைலாம் வராதுண்ணே. 60 அடி ஆழத்திலே தண்ணி கிடைச்சிரும். தண்ணி சும்மா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குண்ணே. ஒரு நாள் இடத்த நேர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிரும். சரி சரி, பேசிட்டு சொல்லுங்க. இந்த பாட்டியாவது கண்டிப்பா இடம் வாங்குவாங்களா இல்ல விசாரிக்கிறதோட சரிதானா? அவங்க இடம் வாங்கணும்னு தானே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நடக்கிறதா நடக்கும். என்ன பாண்டி, இது வரைக்கும் 100 புக்கு படிச்சிருப்பீங்க போல. இப்ப புதுசா ஒரு புக் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இத படிச்சு இந்த வருஷமாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவீங்களா? காலையில உதிக்கிற சூரியனு நைட்டு உதிச்சாலும் உதிக்குமே தவிர, அட எங்க அண்ணன் மிஸ்டர் பாண்டிதுரை பாஸ் பண்ணவே மாட்டாரா அண்ணி? பேசு பேசு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் பாஸ் பண்ணி வேலைக்கு போக தான் போறேன். அன்னைக்கு தெரியும் என்னோட வேல்யூ என்னன்னு. நீயும் 4 வருஷமா இந்த டயலாக சொல்லிட்டே தான் இருக்க. ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கவே இல்லையே. நீ என்ன மாதிரி படிச்சு பாரு, அப்பதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். என்னவோ அதிசயமா நீ மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாம் பேசாத. உன்ன மாதிரி யாருமே 4 வருஷமா ஒரு பேப்பர் கூட பாஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்கப்பா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? மீனாட்சி, இப்ப எதுக்கு அவன்கிட்ட சண்டை போற மாதிரி பேசிட்டு இருக்க? அவன் படிக்கிறான், வேலைக்கு போறான், அது அவன் பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? நீ உன் வேலையை மட்டும் போற. எனக்கு என்ன போஸ்ட்? இதோ வரேன்.
சொல்லுங்க மேடம் சக்திவேல் சாருக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு. எங்க அப்பா தான் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. நீங்க என்கிட்டயே கொடுங்க. ஓகே மேடம். இதுல சைன் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே மேடம். தேங்க்ஸ். யாருக்கு போஸ்ட்? அப்பா பேருக்கு தானே? அப்பா பேருக்கா? என்ன இது ஏதோ செக் மாதிரி இருக்கு? ஆமாண்ணே, அப்பாவுக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணத்தை தான் செக் அனுப்பியிருக்காங்க. ஹாய். எங்க இது காட்டு? என்ன? அண்ணே, பணத்தை அக்கவுண்ட்ல போட முடியாததுக்கு வருத்தம் தெரிவிச்சு செக் அனுப்பியிருக்காங்கண்ணே. செக்ல வந்தாலும் பணம் தானே. அந்த பணம் நமக்குன்னு ஆயிடுச்சுல்ல, அது போதும். ஆமா அண்ணி, இன்சூரன்ஸ் பணம் மொத்தம் 4,12,000 ரூபாய். 6 பேருக்கு ஆளுக்கு 68,667 ரூபாய் வரும். என்ன மீனாட்சி இது? எப்ப பார்த்தாலும் பங்கு பிரிச்சு பேசிட்டே இருக்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த வீட்டுல பங்கு கொடுத்திருக்காங்க? அண்ணி, நீங்க வேணா உங்க வீட்ல பங்கு வாங்காம இருங்க. இது எங்க வீடு, நான் பங்கு கேட்பேன். இது ஏன் உரிமை. இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அப்பா அம்மா எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். அக்கா, புக்கு படிச்சிட்டு இருக்கியாக்கா? ஆமாடா, என்ன விஷயம்? என்னக்கா அப்படி கேக்குற? ஏன் நான் உன்னை பார்க்க வந்தா ஏதாவது காரணத்தோட தான் வரணுமா? அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதத்தானே நானும் கேட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லக்கா, சென்னையில ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. அங்க படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவேன். அதுக்கு என்னடா, தாராளமா போய் படிக்க வேண்டியதானே? அதுக்கு தான்க்கா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். அதுக்கு நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு. அதுல எனக்குன்னு வர பங்கை வச்சுதான் நான் கோச்சிங் சென்டர்ல சேரலான்னு இருந்தேன். ஆனா அப்பா கொடுக்கிற பணம் பத்தாது போல. அதான் உன்னோட பங்கையும் எனக்கு கொடுக்கறியா? ஹலோ கலெக்டர் சார், நீ நைஸா அங்க இருந்து நழுவி வரும்போதே நான் நினைச்சேன் அக்கா கிட்ட வந்து நீ இதத்தான் கேப்பன்னு. ஏய், ஏன் அக்கா கிட்ட நான் கேக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப மட்டும் உன் அக்காவா? இங்க பாரு, இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். அன்னைக்கு நான் இன்சூரன்ஸ் பணத்துல பங்கு கேட்டப்போ ஆம்பளைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசுனீங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் அக்காவும் இந்த விஷயத்துல ஒண்ணா இருப்போம். பாருக்கா, இவ எப்படி பிரிச்சு பேசுறான். ஏய், எப்படி ஐஸ் வச்சாலும் நீ நினைச்சது நடக்காது. மீனாட்சி, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அக்கா, நீ சும்மா இருக்கா? இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்மள இந்த வீட்ல மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. குடும்பம்னா எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஏய் மீனாட்சி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ இப்படியே பேசிட்டு இருக்கிறது சரியில்லை சொல்லிட்டேன். ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்பா குடுக்கற பணத்தை வச்சு நான் எதுவும் செய்ய போறதில்ல. அதனால நான் என்னோட பங்க தர்மா கிட்ட கொடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோங்க. அக்கா, நான் எனக்கு தேவைன்னு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம தர்மாட்ட குடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா, நீ அப்படிலாம் கொடுக்க கூடாதுக்கா. உனக்கு வேண்டாம்னா அந்த பணத்தையும் 5 பங்கா போட்டு எங்க 5 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் செஞ்சா மத்தவங்க நாங்க எங்கக்கா போறது? அம்மா வந்துட்டாங்க. என்னப்பா? என்னம்மா, நீங்களும் அண்ணி மட்டும் தான் கோயிலுக்கு போனீங்க, இப்ப வரும்போது எல்லாரும் ஒன்னா வரீங்க? எல்லாரும் கோயில தாண்டா பாத்துக்கிட்டோம், அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வந்துட்டோம். அப்பா, உங்க இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு. என் அக்கவுண்ட்ல இன்னும் எந்த பணமும் டெபாசிட் ஆகலையே. அப்பா, அவங்க பணத்தை அக்கவுண்ட்ல போடலப்பா, செக்கா கொடுத்திருக்காங்க. கொடு. நாங்க எவ்வளவு வந்திருக்கு? மொத்தம் 4,12,000 ரூபாய் வந்திருக்கு. அத 6 பங்கா போட்டா ஆளுக்கு 68,667 ரூபாய் வரும். அதுல துளசி அக்காக்கு பங்கு வேண்டான்னு சொல்லிருச்சு. அதை எடுத்து 5 பங்கா போட்டா 13,733 ரூபாய் வருது. அப்போ ஒருத்தரோட பங்கு 82,400 ரூபாய். கணக்கெல்லாம் போட்டு கரெக்டா வச்சுட்டேன். அதான் மேனேஜர் அம்மா கணக்கு போட்டு வச்சுட்டாங்கல்ல, கரெக்டா அவங்க சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்துட வேண்டியதான். ஏங்க,
என்ன பங்கு பிரிக்க சொல்ற? இந்த வீட்ல நானும் செல்லதுரையும் குடும்பமா இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற செலவும் தனியா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற செலவும் ஒண்ணா? அப்புறம் எப்படி ஒண்ணா பிரிக்க முடியும்? இதைத்தானே நானும் சொன்னேன். இவன் நம்ம சட்டம் உரிமை அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. இந்த சட்டத்திட்டம்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வருமா? அண்ணே மீனாட்சி சொல்றதே இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன இப்ப புதுசா ஒண்ணு சொல்றீங்க? என்ன எனக்கும் தர்மாவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அப்ப அந்த பணத்துல எங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் செலவு இருக்குமா? தனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செலவு இருக்காதா? ஹேய், உங்க ரெண்டு பேருக்கும் பணத்துல பங்கு இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கும் செல்வதுரைக்கும் தனி பங்கு, உங்களுக்கு தனி பங்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் முடியாதுண்ணே. டேய், நம்ம 4 பேருக்கும் ஒரே மாதிரிதான் பங்க பிரிக்கணும். அப்ப நாங்க என்ன வெறும் கையில காக்கா ஓட்டிட்டு இருக்கிறதா? உங்க 4 பேருக்கும் என்ன பங்கு வருதோ அதே பங்கு எனக்கு வந்தாகணும். ஏய், என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்க? பொம்பளை பசங்களுக்கு இதுல பங்கு இல்லைன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்ப தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் இதையே தான் சொன்னேன். ஆனா இவ தான் ஏத்துக்க மாட்டேங்கிறா. அண்ணி, இதுதான் சாக்குன்னு குறுக்கு சால் ஓட்டாதீங்க. இது எங்க 5 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க இதுல தலையிடாதீங்க. ஏய், என்ன எல்லாரும் ஏத்து பேசிட்டு இருக்க? தேவையில்லாம வாங்கி கடிக்காத சொல்லிட்டேன். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க என்ன சொன்னாலும் நான் இதை விடுறதா இல்ல. நானும் இந்த குடும்பத்துல பிறந்தவதான். எனக்கு அந்த பணத்துல உரிமை இருக்கு. எனக்கு வர வேண்டியது வரலனா நான் எந்த எல்லைக்கும் போவ சொல்லிட்டேன். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily.